கொல்ல வந்தவனிடமே சரணடைந்த ஒரு மன்னரை பற்றி தெரியுமா? அவர்தான் மெய்ப்பொருள் நாயனார். சேதி நாட்டு மன்னர் மெய்ப்பொருள் நாயனாரை போரில் வெல்ல முடியாத முத்தநாதன் ஒரு தந்திரம் செய்தான். திருநீறு பூசி சிவனடியார் கோலத்தில் அரண்மனைக்குள் நுழைந்தான். மெய்ப்பொருள் நாயனார் அந்த அடியாரை வணங்கி வரவேற்கிறார். அவர் காலில் விழும்போது முத்தநாதன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மன்னரின் முதுகில் குத்துகிறான். நாயனார் வலியுடன் திகைக்கிறார். ஆனால் கோபப்படவில்லை. மன்னரின் மெய்காப்பாளர் தத்தன் ஆவேசமாக வாளை உருவி முத்தநாதனை வெட்டப் பாய்கிறான். தன்னை தாக்கினாலும் அவர் அணிந்திருந்த திருநீறு என்ற அடையாளத்திற்காக அவரை சிவனடியாராகவே பார்த்தார் மன்னர். தத்தா நீல், இவர் நம்முடையவர், இவரை காயப்படுத்தாதே. மன்னர் தன் மெய்காப்பாளரிடம் முத்தநாதனை ஊர் எல்லை வரை பாதுகாப்பாக விட்டு வரும்படி ஆணையிடுகிறார். பின் இறைவன் முன் சரணடைகிறார். உறுதியோடு இருந்த அவரின் பக்தியைக் கண்டு சிவபெருமான் மகிழ்ந்தார். சிவபெருமான் அவர் முன்னே எழுந்தருளினார். மன்னவனே, உன்னுடைய அன்பினால் யாம் மகிழ்ந்தோம். நீ எம்முடனேயே இருந்து எம்மை வணங்கும் பெரும்பேற்றை பெறுவாய். நாயனாரின் அசைக்க முடியாத பக்தியை பாராட்டி அவருக்கு பேரின்ப முக்தியை வழங்கினார். மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியார்களை எவ்வளவு தூரம் மதித்தார் என்பதற்கு சான்றாகவே இந்த திருவிளையாடல் அமைந்தது. காயமடைந்த நிலையிலும் அவர் காட்டிய கருணையே சிவபெருமான் அவர் முன் தோன்ற காரணமாக அமைந்தது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.